அன்புக்குரிய சகோதரர்களே, இன்றைய ஹுத்பா மிக முக்கியமான ஒரு தலைப்பு. மக்களுக்கு மத்தியில் சொல்லப்போனால் அடிக்கடி பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பு. என்ற வாழ்க்கையில் 24 மணித்தியாலத்தோடும் சம்பந்தப்பட்ட ஒரு தலைப்பு. எந்த நேரம் பேசிக்கொண்டு தான் இருக்கிறேன். பேசாமல் இருக்கிறோமா? இல்லை. வீட்டில், ரோட்டில், ஆஃபீஸில், எல்லா இடத்துலையும் என்ன செய்யணும்? பேசிக்கொண்டு தான் இருக்கிறோம். பேசும்போது நாம் பேண வேண்டிய மிக முக்கியமான மார்க்க ரீதியான ஒழுக்கத்தை தான் இமாம் அவர்கள் ஞாபகப்படுத்தினார். எப்பயும் நல்ல வார்த்தைகளை பேசுபவர்களாக இருக்கும். அப்படி அவங்க சொன்னாங்க, வல் கலிமத்து தய்யிபத்து ஸதகா. நல்ல வார்த்தையை பேசுவது தர்மம் செய்வது. இப்போ தர்மம் என்று சொன்னாலே எங்களோட மனசுக்கு டக்குன்னு மைண்டில் வர்றது பாக்கெட்டில் ஒன்று மிண்டி தர்மம் செய்யறதுக்கு. ஏன்னா சல்லி இல்லையே சதக்கா செய்ய. அப்போ சல்லி தான் ஞாபகம் இருக்கும். இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் சதக்கா என்பது சல்லில மட்டுமல்ல. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நல்ல வார்த்தையை நீங்கள் கூறினால் அதுவும் என்னதான்? அதுவும் சதக்கா தான் சொல்லுவோம். அல்லாஹ் குர்ஆன் என்ன சொல்றான்? கௌலுன் மஅரூஃபுன், அழகிய ஒரு வார்த்தையை கூறுவது, நல்ல வார்த்தையை சொல்வது. மக்ஃபிரத்துன், அல்லது மன்னிப்பது. என்ன சொல்கின்றான்? ஹைரும் மின் சதகத்தின் யத்பஉஹா அதா. நீங்கள் தர்மம் செஞ்சுட்டு அதை சொல்லி காட்டி நோவினை செய்வதை விட சிறந்தது. இப்போ வீட்டு வாசத்துக்கு ஒரு பிச்சைக்காரர் வந்துட்டாருன்னு வைங்க. பிச்சைக்காரர் வந்துட்டார். இவங்களுக்கு ஏசவும் மேலும் என்ன கொடுக்கவும் மேலும். சரி, இப்போ கொடுக்க விரும்பணுங்கன்னு வைங்க. என்ன செய்யறது? இதுதான் உங்களுக்கு வேலை. ஒவ்வொரு கிழமையும் என்ன காபாவை தவாப் செய்கிற மாதிரி ஊடுகூட தவாப் செய்கிறது தான் உங்களோட வேலைனா அப்படின்னு சொல்லி சும்மா ஏசாமல் ஐயா எல்லாம் உங்களுக்கு ரஹ்மத் செய்வான். நீங்கள் வேறொரு இடத்துல போய்த்து பாருங்க, இல்லாட்டி வேறொரு இடத்துக்கு வாங்க, வேறொரு நேரத்துக்கு வாங்க, ஒரு நல்ல வார்த்தையே சொல்லுது. அப்படித்தானே? நல்லா என்ன சொல்கிறோம் பாருங்க, கௌலும் மஅரூஃப், நல்ல வார்த்தையே சொல்லுங்க. அப்போ எனவே கொடுக்கறதுக்கு விருப்பம் இல்லையா? ஒரு நல்ல வார்த்தையை சொல்லி என்ன செஞ்சிருங்க, அனுப்புங்க. கொடுத்து போட்டு அந்த கொடுத்ததனுடைய நன்மையை இல்லாமாக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கேட்குற வேர்டு யூஸ் பண்ணி ஆகணும். சில என்ன சரி ஒன்று என்ன செய்யணும், பயன்படுத்தி அடுத்தவர்களுடைய உள்ளத்தை உடைக்கிறதே வேலை மாதிரி என்ன ஆகிப்போச்சு. எனவே சகோதரர்களே, மார்க்கம் எங்களுக்கு நல்ல வார்த்தைகளை பேச சொல்லி, அது ஒரு மூமினுடைய அடையாளம். பேசினால் என்ன செய்வான்? நல்ல வார்த்தைகளை பேசுபவனாக இருப்பான். சரிங்களா? இப்போ உதாரணமாக ஒருத்தர் சந்திக்கிறோம், நாங்கள் கண்டும் காணாதமாய் போகாமல் அஸ்ஸலாமு அலைக்கும், ஆஜி எப்படி சோமா இருக்கிறீங்களா, வீட்டில் புள்ள குட்டியெல்லாம் சோமா என்ற நல்ல வார்த்தையை கேட்டால் அவருக்கு மனசில் ஒரு சந்தோஷம் வருமா இல்லையா? அப்போ இது என்னது? இது சதக்கா. இது சல்லியால் சதக்கா செய்கிற சதக்கா இல்லை, இது வார்த்தையினால் செய்யும் சதக்கா. சிலர்களுக்கு பேசுறதுக்கும் சோம்பரம். நினைச்சா சோமா இருக்கிறீங்களான்னு கேட்கறதுக்கு என்ன, இப்படி தலையை அப்படி ஆட்டி போட்டு ஊம மாதிரி போயிடுவான். நினைச்சா அப்படி அல்ல. நல்ல வார்த்தைகளை என்ன செய்யணும்? மனிதர்களோடு நாம் பேச வேண்டும். அப்போ பாருங்க, தீய வார்த்தைகளை விலகி இருக்கிறது, நல்ல வார்த்தைகளை பேசுவது. விசேஷமாக நீங்கள் பொது சபையில் சேர்ந்தாலும் சரி, தனிப்பட்ட முறையில் நீங்கள் மக்களோடு அமர்ந்தாலும் சரி, பேசும்போது நல்லதை என்ன செய்யுங்க, பேசுங்கன்னு சொல்லி மார்க்கம் என்ன செய்து எங்களுக்கு உபதேசம் செய்கிறது. அப்போ இது 24 hours எங்களோட வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட ஒரு முக்கியமான அமல். ரைட்டா? சிலர்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல இபாதத் செய்வாங்க, நல்ல என்ன செய்வாங்க, இபாதத் செய்வாங்க, பெரிய பெரிய இபாதத்தான் செய்வாங்க. ஆனால் வாயை திறந்தா என்னதான், யாருக்காவது ஏசுறது தான் வேறு. உதாரணத்துக்கு அவர் போயிட்டாருன்னு சொன்னாங்க, அந்த ஹராமி போயிட்டான். நினைச்சா சும்மா அவர் போயிட்டாருன்னு சொன்னீங்களா? நினைச்சா அவர் வந்தாரோ, அந்த பையன் வந்தார். பாவிக்கிற வார்த்தைகள் எடுத்த உடனே என்ன செய்யறது? தீய வார்த்தைகள் ஏதாவது ஒன்ற அந்த முன்னுரையா போட்டுட்டு தான் என்ன செய்வாரு, அடுத்ததை செல்வார். இது என்னத்தை காட்டுது? மாமாப்பா அழகான ஒரு வார்த்தை சொன்னாங்க, எந்த மனிதன் கெட்ட வார்த்தை பேசுவானோ அது அவர் யாருன்றதை காட்டி கொடுத்துரும். அவர் யாருன்றது என்ன செய்யும்? அவருடைய வார்த்தை காட்டி கொடுத்துரும். ஒழுக்கம் இல்லாதவர், டீசல் தெரியாதவர், பேச தெரியாதவர் என்றது அடுத்தவங்களுக்கு டக்குனு என்ன செஞ்சிடும். அப்போ அடுத்தவங்க அவரோட பேசுறது அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அவர்கிட்ட பேசினா யாராவது ஏசுறதுதான் அது வேலை. நீங்கள் சலாம் சொல்லி யாரையாவது ஒருத்தரை பற்றி விசாரிச்சிங்கன்னு வைங்க, நீங்கள் விசாரிச்ச ஆளை பற்றி சொல்றதுக்கு முதல்ல ஒரு ஒரு டெஃபினிஷனோட தந்துடுவாங்க அவரை பற்றி. என்னையாவது ஒரு மோசமான வார்த்தையை தந்துடுவாங்க. சகோதரர்களே, இந்த பழக்கம் என்ன? இது கெட்ட பழக்கம்.
நபி அவங்க சொல்றாங்க, இந்த நாவினால் மனிதன் என்ன செய்கிறான்னு சொன்னாங்க சில மனிதர்கள் பேசுகிறார்கள், அந்த பேசும் வார்த்தை என்ன என்பதை அவர்கள் கவனிக்காமல் பேசுகிறார்கள். இதன் மூலமாக நரகத்தினுடைய அடித்தட்டிலேயே என்ன செஞ்சிடறாங்க, விழுந்து விடுகிறார்கள். எதனால? பேசுற வார்த்தைகளா? முஆது ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்களா, யா ரசூலல்லாஹ், நாம் பேசும் வார்த்தைகளினால் நாம் குற்றம் பிடிக்கப்படுவோமான்னு கேட்டாங்க. நாங்க பேசுற வார்த்தையினாலும் நாம் குற்றம் பிடிக்கப்படுவோமா? என்ன சொன்னாங்க? முஆத், என்ன பேசுகிறார், என்ன சொல்லுகிறார்? இந்த நாவை விட சொல்றான், மனிதனை நரகத்தில் முகம் குப்புற தள்ளும் சக்தி வாய்ந்தது வேறு என்ன இருக்குதுன்னு கேட்டான். இந்த நாவை விட விபரீதம் வேறு என்ன இருக்குது நரகத்துல கொண்டு போய் இந்த மனிதனை தள்ளுறதுக்குன்னு சொல்லி. அப்ப சில வார்த்தைகள் நாம பேசுறோம், நாம அதை என்னன்றது மனிதனுடைய உள்ளத்தை என்ன செஞ்சிடும், அது உடைத்து விடும். சிலர்கள் சகோதரர்களே உள்ளத்தை உடைச்சு பேசணும் என்றதே அவருடைய பர்பஸ் அதே தான். யாராவது ஒருத்தர் சபையில பேசும்போது அந்த சபையில இருக்கிற ஒருவரை என்ன செய்யணும், காயப்படுத்தும். அடுத்தவங்களுக்கு மத்தியில் என்ன செய்யணும், மானபங்கப்படுத்தும். பர்பஸ் ஒண்ணுமெண்டே என்ன, ஆனா அவருக்கு விலகுதில்லை. அதனால் ஏற்படக்கூடிய விபரீதம் என்னன்னு சொல்லி. ஏன்னா ஆயிஷா நாயகி நபியிடத்துல வந்து சொன்னாங்களாம், உங்களோட மனைவி சஃபியா, இவங்களோட மனைவி தானே, சொன்னாங்க உங்களோட மனைவி சஃபியா கொஞ்சம் கட்டைனா அப்படின்னாங்களாம். மனைவி சஃபியா கட்டை. நபி அவங்க என்ன பதில் சொன்னாங்க ஆயிஷா, ஆயிஷா நீ சொன்ன வார்த்தையை சொன்னாங்க, நீ சொன்ன வார்த்தையை கடலில் கலந்தால், இனத்துல கலந்தான்னு சொல்லல, போத்தல்ல கலந்தான்னு சொல்லல, எங்க கலந்தால்? கடலில் கலந்தால் கடலை கலக்கி விடுண்டாங்க. கடல் நீரை என்ன செஞ்சிடும், மாத்தி. இதுக்கு ஆயிஷா நாயகி என்ன சொன்னாங்க, நல்லா பாதுகாக்க மோசமான வார்த்தைகளா பாவிச்சாங்க. கட்டண்டா, நாங்க ஆயிஷா நாயகி முன்னுக்கு சொல்லல, இப்ப நாங்க ஒரு மனுஷன் முன்னுக்கே போடா கட்டையிடுவோம் அப்படியா இல்லையா, போடா மொட்டையிடும், மோத்து முன்னுக்கே அவன்கிற முறையை சொல்லி காட்டியாச்சு. கட்டையிடு மொட்டையிடும் இல்ல, மோத்து முன்னுக்கே. இவங்க சஃபியா நாயகி இல்லாத நேரத்துல நபியிடத்துல சொன்னாங்க. சும்மா யோசிச்சு பாருங்க, இந்த வார்த்தை எங்களுக்கு மத்தியில ஒரு பெரிய ஒரு வார்த்தை ஒன்று இல்லை. இது ஏன்னா அவங்க வந்து கட்டை இல்லாம இல்லை, உண்மையிலே கட்டை தான். அப்ப நபியவங்க என்ன சொன்னாங்க, ஆயிஷா கடல்ல போட்டா கடலை கலக்கிடும்ட்டாங்க. எதுக்கு? கட்டைன்னு சொன்னது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய விபரீதம் பாருங்க. அப்ப இந்த வார்த்தை சொன்னாங்க, மனிதர்கள் பேசுகிறார்கள், அந்த பேச்சினுடைய ஆழத்தை நீளத்தை அவர்கள் பார்ப்பதில்லை. சொன்னாங்க மாயத்தபையனு ஃபீஹா, அதனுடைய தாக்கம் எந்த அளவு என்பதை அவன் யோசிக்கிறான் இல்லை. நரகத்தினுடைய அடித்தட்டில் அதன் மூலமாக வீசப்பட்டு விடுகிறான். பேசுகிற நேரம் எவ்வளவு ஒரு கவனமா பேசும். விசேஷமாக பிறருடைய மானத்தை கிழிக்கும் வண்ணம், பிறருடைய மானத்தை போக்கும் வண்ணம். சகோதரர்களே, கவலையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய இங்கே வேலை செய்கிற சகோதரர்கள், அதுலேயும் விசேஷமாக இந்த டிரைவர்ஸ் மாதிரி, யாரும் டிரைவர் மாதிரி இருந்தால் கோழிக்கு வானம். இது நடந்த உண்மையான ஒரு சம்பவத்தை சொல்கிறேன் நான். எங்கள் இடத்துல இஸ்லாத்துக்கு வந்து ஒரு முடிய நிற்கிறார் அப்துல் ரஹ்மான்னு சொல்லி, நினைச்சா அவர் மாஷா அல்லாஹ் இஸ்லாத்துக்கு வந்து மிச்சம் நல்ல நிலையில் இருக்கக்கூடிய ஒரு வாலிபர். நினைச்சா தொழுகையில மற்ற மற்ற விஷயங்கள்லாம் நல்லா கிடையாது. அவர் சொன்னார், நானும் ஒரு டிரைவர். நினைச்சா நடத்த கொண்டு போய் ஸ்கூலில் விட்டுட்டு போய் அங்கே இருக்கிற டிரைவர் மாரோட சேர்ந்தா ஒவ்வொருத்தரும் அவங்க வேலை செய்கிற வீட்டில் என்ன குறையில்லாய்க்கு அதெல்லாம் சொல்லுவோம். இதுதான் அந்த சபையினுடைய பேச்சு பொருள். நடத்தை பற்றி, பொஸ்ஸை பற்றி, அந்த வீட்டில் இருக்கிற மற்ற ஆக்களை பற்றி ஏதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு வைங்களே, மார்க்கம் என்ன சொல்லுது, பிறருடைய குறையை யார் மறைப்பானோ அவர் குறையை அல்லா மறைப்பான். இது வேலையே என்னான்னு கேட்டீங்கன்னா, குறைகளை கொண்டு வந்து அம்பலப்படுத்துறது. உங்களோட வீட்டில் இப்படி ஒரு கொரோனா நடந்துச்சுடுவீங்க, உங்களோட மனைவிக்கோ உங்களோட மகளுக்கோ உங்களோட சகோதரிக்கோ இப்படி ஒன்று நடந்தா, இதை நீங்க வெளியே சொல்றதை விரும்புவீங்களா? வெளியே சொல்றதை நீங்க விரும்புவீங்களான்னு கேட்கிறேன். இல்லை. இப்ப அவங்க யாரு? சவுதிஸா இருந்தா அவங்க யாரு? மார்க்க அடிப்படையில எங்களுக்கு சகோதர சகோதரிகள், அப்படியா இல்லையா? இஸ்லாமிய சகோதரர்கள், இஸ்லாமிய சகோதரிகள். ஏதாவது அந்த வீட்டுல ஒரு பிரச்சனை குழப்பம் நடந்துட்டா இவங்களுக்கு வேலையே என்னன்னு சொன்னா அதை கொண்டாந்து இங்க சபையில உடைக்கிறது தான் வேலை. சொல்றாரு, இதனாலேயே அந்த சபையில் சேருவதை நான் விலகி கொண்டேன். நேரத்தை கொண்டு போய் ஸ்கூல்ல விட்டா காரில் படுக்கிறது தான் என்ன வேலை, இல்லாட்டி ஏதாவது புக்கை வாசிச்சு கொண்டு இருப்போம். அந்த சபைக்கு போறதே இல்லை. ஏன் காரணம் என்றால் சேர்ந்தாலே என்னது பேசுறது தான்.
அது எங்களுக்குள்ள பேசுறதுக்கு இத்தனை ஆயிரம் விஷயமே இது. அதெல்லாம் விட்டு போட்டு வேலையே என்னன்னு சொன்னா அடுத்தவங்களோட குறைகளையும் அந்த விசேஷமா அவங்க எந்த வீட்டுல வேலை செய்யறாங்களோ அந்த வீட்டுல உள்ள குறைகளை பேசுறது ஏன் இது பாவமா இல்லையா? ஏன் பாவம்? என்னத்துக்கு சும்மா எங்களோட நன்மையை நாங்கள் அவங்களுக்கு பறி கொடுப்பானே. நீங்க அடுத்தவங்களை பத்தி புறம் பேசுற நேரம் என்ன நடக்கும்? உங்களோட நன்மைகளை நீங்க அவங்களுக்கு பார்சல் பண்ற வேலை தான் வரும். தேவையா இது? கஷ்டப்பட்டு நன்மையை செஞ்சு போட்டு அதெல்லாம் அவங்களுக்கு பறி கொடுக்கறதுக்கு. எனவே இந்த நாம் என்ன செய்யணும்? அதனால நபி அவங்க சொல்றாங்க, மன் கான யுமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், அல்லாஹ்வையும் மறுமையையும் யார் விசுவாசம் கொண்டாரோ. பாருங்க, சும்மா சொல்லாம நபி ஈமான மிக்ஸ் பண்ணி சொல்றாங்க. அல்லாஹ்வையும் மறுமையையும் எவர் விசுவாசம் கொண்டாரோ சொன்னாங்க, ஃபல் யகுல் ஹைரன், பேசினால் நல்லதை பேசட்டும், அவுல் யஸ்முத், நல்லது வாயை பத்தி இருக்கட்டும். பேசுனா என்ன செய்யுங்க? நல்லது பேசுங்க, இல்லாட்டி எல்லாரும் வாயை பத்தி கொண்டுறீங்க. கெட்டதை பேசாதீங்க. ஏன்? அது உங்களோட வாழ்க்கையில பாரிய விபரீதங்களை உருவாக்கும். மார்க்கம் என்ன சொல்லுது? எங்களுக்கு என்ன அட்வைஸ் சொல்லுது? அல் கலிமத்து தையிபா சதகான நபி, நல்ல வார்த்தையை நீங்க பேசுனீங்கன்னா தர்மம் செஞ்ச நன்மை உங்களுக்கு கிடைக்கும். தீய வார்த்தைகள் என்ன செய்யாதீங்க? பேசாதீங்க. விசேஷமாக அடுத்தவர்களுடைய குறைகளை பிறருக்கு அம்பலப்படுத்துவது, பிறருக்கு நீங்க சொல்வது சகோதரர்களே, மார்க்கம் சில இடங்கள்ல அனுமதிச்சு. நான் அநியாயம் செய்யப்பட்டா அந்த அநியாயத்தை நான் சொல்லிடு மக்கள்கிட்ட. அல்லாஹ் சொல்றான், லா யுஹிப்புல்லாஹுல் ஜஹர பிஸ்ஸூ இல்லா மன் ஸுலிம், அல்லாஹ் தீயதை பகிரங்கப்படுத்துவதை விரும்ப மாட்டான், ஆனால் அநியாயம் செய்யப்பட்டவனை தவிர என்றான். அல்லாஹ் அநியாயம் செய்யப்பட்டா கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டிய இடத்துல கம்ப்ளைண்ட் பண்ணத்தானே வேணும். அப்படியா இல்லையா? இல்ல அடுத்தவங்களை பத்தி கெட்டது பேசக்கூடாதுன்னு சொல்லி சும்மா போலீஸ்ல போய் செல் உனக்கு அநியாயம் செஞ்சா சரிங்களா? யாரிடத்துல சொல்லணுமோ அவன்கிட்ட சொல்லி உன்னோட உரிமையை பெற்றுக்கொள்ளப்பா, அது தப்பல்ல சரிங்களா? அப்ப எனவே சில டைம்ல நாங்க அடுத்தவங்களை பத்தி பிறரிடம் பேச வேண்டிய தேவை வரும். மார்க்கம் அதற்கு அனுமதி தந்திருக்கு. தேவையான நேரத்துல பேசலாம். இது தேவையே இல்லைன்னு வைங்க. இப்ப இவர்கிட்ட நான் சொல்ல வேண்டிய தேவையே இல்லை, இருந்தாலும் அவர்கிட்ட போய் உங்களுக்கு தெரியுமா இப்படி ஒன்று நடந்தது, அவருக்கு அதை தெரிய வேண்டிய தேவையே இல்லை. இவரே கூப்பிட்டு போயிட்டு என்ன சப்ஜெக்டை ஸ்டார்ட் பண்ணி ஊர்ல நடந்ததெல்லாம் சொல்லி முடிச்சாச்சு சரிங்களா? அப்ப பிறருடைய மானத்தை மாசுபடுத்தும் வண்ணம் யாராவது செய்திகளை மற்றவர்களுக்கு பகிர்ந்தால், சகோதரர்களே நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கணும், இதே கேஸ் எங்களுக்கு நடக்கும். எங்களுக்கு ஏதாவது நடந்தால் எங்களை செய்தியை வெளியில் அம்பலப்படுத்துறதுக்கு 4 பேர் இருப்போம். ஏன்? அடுத்தவங்களோட குறையை நாங்க மறைக்கலையே. அல்லாஹ் என்ன சொல்றான்? என்ன சொன்னாங்க? யார் பிறருடைய குறையை மறைப்பாரோ அல்லாஹ் அவருடைய குறையை மறைப்பார். சரி, ஆப்போசிட் மீனிங் என்ன? யார் பிறருடைய குறையை அம்பலப்படுத்துவானோ அல்லாஹ் என்ன செய்வான்? அல்லாஹ் அவருடைய குறையை அம்பலப்படுத்துவான். அதான் நடக்கும் சரிங்களா? அப்ப எனவே இன்றைய ஹுத்பா மிக முக்கியமான ஒரு தலைப்பு. லைஃப்ல 24 ஹவர்ஸ் நாம பேர வேண்டிய ஒரு தலைப்பு. 24 ஹவர்ஸ் நாங்கள் பேசிக்கொண்டு தானே இருக்கிறோம். ஏன்னா வீட்லையா இருக்கலாம், ரோட்லையா இருக்கலாம், எல்லா இடத்துல என்ன செய்யணும்? நாங்கள் பேசிக்கொண்டு பேசும்போது பேண வேண்டிய ஒழுக்கம் மிக முக்கியமானது. நல்ல வார்த்தைகளின் மூலமாக பல்வேறு நன்மைகளை நாம் சம்பாதிக்கலாம். எத்தனையோ நன்மைகளை நாம் சொல்லி காட்டினார். நல்ல வார்த்தைகளை பேசி சம்பாதிக்க முடியுமான எத்தனையோ நன்மைகள் என்று சொல்லி காட்டினார். அப்ப எனவே நாவினாலும் நாங்கள் என்ன செய்யலாம்? நிறைய நன்மைகளை செய்து பயன்பெற முடியும். எனவே ஹுத்பாவுடைய இந்த தலைப்பு வாழ்க்கையில் எப்பயும் நினைவு வர வேண்டிய தலைப்பு. முடிந்த வரைக்கும் நாம் நல்லதை பேசுவோம். தீயவைகள் பேசிப்பட்டால் சகோதரர்களை இஸ்திக்பார் செஞ்சு எல்லா இடத்துல என்ன செய்யணும்? பாவ மன்னிப்பு தேடிக்கொள்வோம். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி, அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த, அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.